கண்டிப்பாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நல்லது நடக்கும். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு ₹1 தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். தலைவர் என்ற பதவிக்கு வந்து நான் செக்கில் சைன் பண்ணும்போது தான் நான் அது எனக்கு என் மைண்டுக்கு ஏறும். மற்றபடி நான் உங்கள் வீட்டு பிள்ளை. பூஜைக்கு தேங்காய் வாங்குகிற நாள்லேருந்து காலை காட்சி வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் சொன்னபடி ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் நாங்கள் கூடவே இருப்போம். பார்த்திபன் சார் தலைமையில் இசையோம் என்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இளையராஜா சாருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்க போகிறோம். சத்தியமாக சொல்கிறேன், எந்த தயாரிப்பாளர் வந்து தோல்வி அடைய முடியாது, வெற்றி தான் அடைய முடியும். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட வணக்கம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய குடும்பம். அடுத்த 1.5 வருஷத்துக்கு பொருளாளருக்கு வந்து சால்வை வாங்குறதோ பொக்கே வாங்குறதோ பிரச்சனை இல்லை. எந்த ஆடியோ லான்ச் போனாலும் இதுதான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். நான் ரொம்ப நன்றி நீங்கள் கௌரவப்படுத்தினதுக்கு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் முடிஞ்சு உங்களோட நம்பிக்கையால் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற நம்பிக்கையால் நாங்கள்லாம் வந்து வெற்றி பெற்றோம். பட் தட் இஸ் ஜஸ்ட் 1 days கேம். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப நன்றி சார். தானு சார்லேருந்து கேஆர் சார்லேருந்து சிவா சார்லேருந்து அனைத்து நண்பர்கள் வந்து இங்கே வந்து வாழ்த்துருக்காங்கன்னா திஸ் ஷோஸ் தட் திஸ் ப்ரொடியூசர் கவுன்சில், திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி is going to be united and the golden period of Tamil cinema is going to start from now. இன்னிலிருந்து the golden period of Tamil cinema ஆரம்பிக்க போகுது. சத்தியமாக சொல்கிறேங்க, வயசில் நீங்கள் எல்லோரும் வந்து என்னோட குடும்பத்தில் ஒருத்தராக தான் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து ஏன் இந்த மாதிரி எப்போவுமே எலெக்ஷன் வரும்போது சில சர்ச்சைகள் வருது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. யார் வந்தாலும் நல்லது செய்யணும், நல்லது மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லோரும் உழைக்கிறோம். இன்றைக்கி வந்து முதல் செயற்குழு மீட்டிங் வந்து முடித்தோம். ஆஃபீஸ் பேரஸாக ஆஃப்டர் அஸ்யூமிங் ஆஃபீஸ் நாங்கள் உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 3 நாட்கள் வந்து 9 hours மீட்டிங் வச்சு இந்த தயாரிப்பாளர் என்ற முதலாளி எப்படி வந்து காப்பாற்றணும், இனிமேல் இந்த நலிந்த பிரிவு தூக்கணும், அடுத்தது ஒரு தயாரிப்பாளர் தைரியமாக படம் எடுக்க வைக்கணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு விவாதிக்கும் போது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இந்த டீம் வந்து சத்தியமாக இந்த டீம் வந்து அடுத்த 2 வருடம் 24 மணி நேரம் வந்து உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு சூழ்நிலை உங்களுக்காக. எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது முதல்ல வந்து இந்த பென்ஷன் என்ற விஷயம் வந்து நாங்கள் சொன்னபடி 60 வயதுக்கு மேலான உறுப்பினர்களுக்கு வந்து 12,500 மற்ற விஷயங்களும் வந்து முதல்ல பொருளாளர் வந்து செயல்படுத்தணும்னு சொன்னார், பண்ணிட்டோம். சரி, தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது இந்த இப்போது இருக்கிற பேர்னிங் இஷ்யூ, விவசாயிகளோட பிரச்சனைக்கு வெறும் ஆதரவு தெரிவிக்க கூடாது, ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசித்து ஒரு முடிவு எடுத்தோம். இந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கும் விவசாயிகள் சார்பாக நான் வந்து உங்கள் காலை தொட்டு கும்பிடணும். நீங்கள் எடுத்த முடிவு, அவங்க எடுத்த முடிவு நான் சொல்கிறேன். அந்த குறிப்பிட்ட தேதி எப்போன்னு முடிவு பண்ணல. தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக அந்த குறிப்பிட்ட தேதி, அது வெள்ளியாக இருக்கலாம், சனிக்கிழமையாக இருக்கலாம், ஒவ்வொரு டிக்கெட், அதாவது ஆடியன்ஸ், நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு காட்சிக்கு வர அந்த ஆடியன்ஸ், அதாவது ₹1, ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு ₹1 தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு ₹1. அது எத்தனை கோடியில் போய் சேரும்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து அந்த விவசாயிகள் கஷ்டப்படுற, அந்த டெல்லியில் கஷ்டப்படுற அந்த விவசாயிகள் ஆகட்டும், தமிழ்நாடு முழுக்க கஷ்டப்படுற விவசாயிகள் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். நான் இங்கே வந்திருக்கிற பெரியவங்க அனைத்து, பன்னீர்செல்வம் சார் ஆகட்டும், அருள்பதி சார் ஆகட்டும், எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்
மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணலாம். தயாரிப்பாளர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஏதாவது கண்டிப்பாக முறையாக செய்யணும் அப்படின்றது ரெண்டாவது மீட்டிங் அப்படின்னு நாங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தயாரிப்பாளர்களுக்கு முறையாக வந்து ஒரு டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், ஒரு சென்சார் சர்டிஃபிகேஷன் ஆகட்டும், ஒரு டேக்ஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ஆகட்டும், அனைத்தும் இந்த தயாரிப்பாளர் சங்கம் ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கு எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் சரிசமமாக நாங்கள் வந்து பார்க்கணுன்றது முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் இந்த பாடி சார்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஒரு டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஒரு கமிட்டி, எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டி வந்து நியமிச்சிருக்கோம். முக்கியமாக பைரசிக்கு அந்த கமிட்டிக்கு தலைவராக வந்து மிஷ்கின் சாரை தேர்ந்தெடுத்தோம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஞாபகம், நாளைக்கு நல்ல செய்தி சொல்லலாமா? நாளைக்கு ஒரு விஷயம் வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு பிரேக் த்ரூ கண்டிப்பாக வந்து, அதான் அன்றைக்கே சொல்லிட்டோம், இந்த யூனிட்டி வச்சு நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். நான் வந்து தலைவர்ன்ற பதவிக்கு வந்து நான் செக்கில் சைன் பண்ணும்போது தான் நான் அது எனக்கு என் மைண்டுக்கு ஏறும். மற்றபடி நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் உங்களுக்காக மட்டும்தான் நான் உழைப்பேன். இந்த நடிகர் சங்கம், இந்த தயாரிப்பாளர் சங்கம், 2 சங்கம் சேர்ந்து ஒரு ஆடியோ ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வருஷமும் செய்ய போகிறோம். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஒரு ஃபிலிம் ஃபேரோ ஒரு ஐஃபாவோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி, அந்த நிகழ்ச்சி மூலிமா கிடைக்கிற நிதி கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் கிரிக்கெட் போன வருஷம் பண்ணோம், ஒரு 9 கோடி ரூபாய் ஒரு தொலைக்காட்சி மூலிமா வந்தது. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் வந்து நிதி திரட்டணும். இப்போது அதுக்கான முயற்சி இந்த வருடமே அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தி நாங்கள் மினிமம் ஒரு 10 crores உள்ளே கொண்டு வர போகிறோம் அந்த சங்கத்துக்குள்ளே. மேற்கொண்டு இளையராஜா சாருக்காக ஒரு ட்ரிபியூட், ஒரு இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு கிவ் அ ட்ரிபியூட், நாட் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அலோன், ஒரு இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அந்த தலைப்பு இசையோம். பார்த்திபன் சார் தலைமையில் இசையோம் என்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இளையராஜா சாருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்க போகிறோம். அந்த நிகழ்ச்சி மூலிமா கண்டிப்பாக மறுபடியும் நிதி கிடைக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் டிசம்பர் மாதம்குள்ளே இருக்கிற ஃபிக்ஸ்ட் டெபாசிட் தொடாமல் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய் நாங்கள் வந்து சங்கத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம். இது ஏன் சாத்தியம்னா, ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகன், ஒரு இயக்குனர், அனைத்து கிராஃப்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் சத்தியமாக சொல்கிறேன், பைரசி ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் இருக்காது. ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி ஒரு தயாரிப்பாளர் சங்கம் வந்து பலமாக பக்கபலமாக வந்து நின்னா சத்தியமாக சொல்கிறேன், எந்த தயாரிப்பாளர் வந்து தோல்வி அடைய முடியாது, வெற்றி தான் அடைய முடியும். நாங்கள் வந்து வாக்களித்த அத்தனை, அதாவது இப்போ மறுபடியும் we are back as a family. அப்போது நீங்கள் வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து you are going to be மறுபடி தயாரிப்பாளர்கள், அனைத்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து தைரியம் கொடுத்து அவங்க மறுபடி நிறைய பேர் சொன்னது வந்து எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் சொன்னார், 5 கோடி போட்டேன், 1 கோடி தான் வந்தது, 4 கோடி போச்சுங்க, பட் இருந்தாலும் ஏதாவது நல்லது நடக்கும்னு நம்புகிறோம், கண்டிப்பாக வந்து மேற்கொண்டு நாங்கள் படங்கள் பண்ணோம். அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் இல்லை, அந்த எண்ணம் உள்ள அனைத்து தயாரிப்பாளர்களுக்கு நாங்கள் வந்து கூடவே பூஜைக்கு தேங்காய் வாங்குகிற நாள்லேருந்து காலை காட்சி வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் சொன்னபடி ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் நாங்கள் கூடவே இருப்போம். நான் கடைசியாக வேற ஏதாவது மேற்கொண்டு நாங்கள் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றா கமிட்டி மூலயமா நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு 2 ரிக்வெஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு. ஒரு ரிக்வெஸ்ட் வந்து டேட்டா பேஸில் வந்து நிறைய நபர்கள் வந்து அதாவது காண்டாக்ட் பண்ண முடியாமல் இருக்குது, தவறான முகவரி கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து நாளையிலேருந்து நீங்கள் எல்லோரும் சங்கத்துக்கு வாங்க. நீங்கள் எல்லோரும் வந்து வெறும் ஒரு பொதுக்குழு அன்றைக்கோ இல்லை தேர்தல் அன்றைக்கோ நீங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லாம் சேர்ந்து வர்றது முக்கியம் இல்லை. தினந்தோறும் வந்து நீங்கள்
நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆக்டிவாக இருந்தால் தான் எங்களுக்கும் நாங்கள் வந்து இப்போது ஒரு கமிட்டி சேட்டலைட்டு சம்மந்தமாக தொலைக்காட்சி நிறுவனங்களோட பேசுகிறது சம்மந்தமாக வந்து ஒரு கமிட்டி அப்படின்னு போடும்போது எனக்கு அழகப்பன் சார் வேணும்னு நான் கேட்டேன். எனக்கு அழகப்பன் சார் வந்து அந்த கமிட்டி ஹெட்டாக வந்து வேணும்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக அழகப்பன் சார் அதுக்கு வந்து இருப்பார், அந்த கமிட்டிக்கு தலைவராக இருப்பார். அந்த மாதிரி நிறைய கமிட்டி இருக்குது. ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து சொல்லும் போது கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். மானியம்காக வந்து சிஎம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்கிட்ட நாங்கள் வந்து கடிதம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அவரை சந்தித்து கிடைக்க வேண்டிய மானியம் கிட்டத்தட்ட 10 வருடம் வரலை, அது வந்து எப்படியாவது கொடுக்கும் வழி கேட்க போகிறோம். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 520 படங்கள் வந்து மானியம் கிடைக்காமல் காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும்ன்றது நான் நம்புகிறோம். நான் போகிறதுக்கு முன்னாடி நான் என் பேச்சு இதோடு நிப்பாட்டிக்கிறேன். நான் நேரம் ஜாஸ்தி ஆச்சு. இப்போ சாப்பாடு கூட நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். அது முடித்தோடனே அவன் அடுத்தடுத்து பேசணும். இந்த விஷால்ன்றவன் இவன் ஏன் வந்து இந்த போட்டியில் நிற்கணும், இவன் ஏன் வந்து 2 பதவி தாங்கிக்கணும், எதுக்கு வந்து சத்தியமாக நான் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு வீடாக நான் நிறைய தயாரிப்பாளர்கள் போய் நீங்கள் நில்லுங்க தலைவருக்கு, நீங்கள் நில்லுங்க தலைவருக்குன்னு தான் நான் கேட்டேன். நான் தலைவர் பதவிக்கு நிற்கணும்னு நான் முதல்ல ஆசையப்படலை. ஆனால் சூழ்நிலைப்படி நான் வந்து நிற்க வேண்டிய அந்த கட்டாயம் நான் நின்னேன். ஆனால் நான் இன்றைக்கி நான் ஒவ்வொருத்தரும் இங்கே நான் இந்த பேச்சு முடிச்சுக்கிட்டு நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சத்தியமாக நான் நல்லது மட்டும்தான் பண்ணணும்னு வந்தேங்க. கண்டிப்பாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நல்லது நடக்கும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், அவ்வளோதான்.